நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்போஸ்தலர் யூதா இதுவரையிலும் கள்ளப்போதகர்களையும் துன்மார்க்கரையும் எச்சரித்து சொல்லிவிட்டு இப்போது விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் சத்தியத்தை உபதேசம் செய்திருக்கிறார்கள். முன் சொல்லப்பட்ட அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை இவர்கள் நினைவு கூற வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். நிலையில்லாமலும் உறுதியில்லாமலும் விசுவாச ஜீவியத்தில் தள்ளாடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறவர்கள் சாட்சியுள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். அன்போடு பேச வேண்டும். கசப்பான வார்த்தைகளும் கோபமான வார்த்தைகளும் நல்ல பலனை தராது. கடின வார்த்தைகள் சரீரத்தை மாத்திரமே தொடும். பேசுகிறவர்களும் உணர்ச்சி வசப்படுவார்கள், கேட்கிறவர்களும் உணர்ச்சி வசப்படுவார்கள். நாம் அன்போடு பேசும்போது மனுஷருடைய மனச்சாட்சியோடு பேசுவோம். நம்முடைய வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்தை தொடும். அவர்களுடைய இருதயத்தில் நம்முடைய ஆலோசனைகள் தங்கியிருந்து கிரியை நடப்பிக்கும். விசுவாசிகள் மத்தியிலே கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். விசுவாசிகளை வஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் இருக்கிறார்கள். இருமாப்பானவைகளை பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் கர்த்தருடைய சபை ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சபையை ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய வாக்குத்தத்தத்தை சபையின் மூலமாக நிறைவேற்றுகிறார். சபைக்கு விரோதமாக சிலர் பரியாச பேச்சுக்களை பேசலாம். ஒரு சிலர் சபையாரை உபத்திரவப்படுத்தலாம். விசுவாசிகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் விசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தின் சத்தியத்தை உபதேசம் பண்ணி இருக்கிறார்கள். இனிமேல் நடைபெறப் போகிற சம்பவங்களை அவர்கள் விசுவாசிகளுக்கு முன்னெச்சரிப்பாக சொல்லி இருக்கிறார்கள். விசுவாசிகளுக்கு சோதனைகளும் வேதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் வரும் என்று அப்போஸ்தலர்கள் முன்னறிவித்திருக்கிறார்கள். நமக்கு இவையெல்லாம் முன்னெச்சரிப்பாக முன்னறிவிக்கப்பட்டிருப்பதினால் நாமும் முன்னெச்சரிப்பாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய யுத்தம் பண்ண நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடைசி காலத்திலே துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். இவர்களை பார்க்கும்போது நாம் ஆச்சரியப்படக்கூடாது. ஏனெனில் இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று அப்போஸ்தலர்கள் நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். பரியாசக்காரர்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவதில்லை. இவர்கள் ஆவி இல்லாதவர்கள். பரியாசக்காரர்களிடத்தில் கிறிஸ்துவின் சுபாவம் இல்லை. இவர்களிடத்தில் இவர்களுடைய ஜென்ம சுபாவமே இருக்கிறது. இவர்கள் மற்ற விசுவாசிகளோடு சேர்ந்து ஐக்கியமாக இருக்க மாட்டார்கள். ஐக்கியம் இவர்களுக்கு பிடிக்காது. யாரோடும் ஒத்துப்போக மாட்டார்கள். தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் விசுவாசிகளை விட்டு பிரிந்து போய் விடுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவராகவும் இருக்கிறார். அவர் கர்த்தருடைய பரிசுத்தவான்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார். பரியாசக்காரரிடத்தில் சத்தியமில்லை. ஆகையினால் சத்திய ஆவியானவர் அவர்களிடத்தில் வாசம் பண்ணுவதில்லை. மற்றவர்கள் பரியாசக்காரராகவும் பக்தியற்றவர்களாகவும் இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மிகவும் கவனமாய் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் வளர்ச்சி பெற வேண்டும். கர்த்தரை கருத்தாய் தேட வேண்டும். அவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். கர்த்தருக்கு பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும். சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி அலைகிறான். சாத்தான் மிகவும் சுறுசுறுப்பாக கிரியை செய்கிறான். சாத்தான் சுறுசுறுப்பாக இருக்கும்போது விசுவாசிகள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது.
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டும். சத்திய உபதேசத்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய பேச்சும் நடத்தையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். சாத்தான் நம்மை எந்த பக்கத்தில் வந்து தாக்கினாலும் நாம் கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாப்பாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தரை பற்றும் விசுவாசமே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அஸ்திவாரம். அஸ்திவாரம் போடப்பட்ட பின்பு நாம் அப்படியே நின்றுவிடக்கூடாது. அஸ்திவாரத்தின் மீது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். நாம் கட்டுவதற்கு எப்படிப்பட்ட பொருட்களை பயன்படுத்துகிறோம் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய அக்கினியினால் சோதித்து பார்ப்பார். நாம் பயன்படுத்துகிற பொருட்கள் சோதிக்கப்படும் போது நிலைத்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் தெளிந்த சிந்தனையும் உறுதியான விசுவாசமும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் சோதனையில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். விசுவாசிகள் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் நம்முடைய விசுவாசத்திற்கு போஜனம் கொடுக்கிறது. ஜெபம் பண்ணும் போதுதான் நம்முடைய விசுவாசம் வளரும். நம்முடைய சுய பலத்திலே ஜெபம் பண்ணாமல் நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறபடி நாம் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும். தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருந்தால்தான் அவருடைய வழியில் நம்மால் நடக்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற நாம் காத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய இரக்கத்தினால் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். கிறிஸ்துவே நம்முடைய ஆத்தும மீட்பர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கிறோம். நம்முடைய விசுவாசம் ஜீவனுள்ளதா இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நமக்குள் பரிசுத்தமான விசுவாசமும் தேவ அன்பும் நிரம்பி இருக்கும்போது நம்முடைய மாம்சத்தின் இச்சைக்கு நாம் கீழ்ப்படிய மாட்டோம். தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை கீழ்ப்படுத்துவோம். நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளையும் உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் நாம் சிலுவையில் அறைவோம். தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொள்வோம். கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். பரியாசக்காரர் ஐஸ்வர்யவான்களிடத்தில் பணத்திற்காகவும் சலுகைகளுக்காகவும் பக்தியுள்ளவர்கள் போல நடிப்பார்கள். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உண்மையான சபையில் இருந்து பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. மெய்யான திருச்சபையில் பரிசுத்த ஜீவியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஆனால் இவர்களோ மாய்மாலக்காரர்கள், பக்தியின் வேஷம் தரிக்கிறவர்கள். இவர்களால் மெய்யான திருச்சபையில் நிலைத்திருக்க முடியாது. யூதா விசுவாசிகளுக்கு கூறியிருக்கும் கட்டளைகள்: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இரக்கம் பாராட்டுங்கள். அக்கினியில் இருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சியுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள்.